அடுத்த பாடலை திருவாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து பாடுவார்கள். கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மேடை கிடைக்கிறோம். இந்த பாடல் அதாவது பழைய பாடல்கள் எப்பொழுதுமே நெஞ்சை விட்டு அகலாத சிறந்த பாடல்கள். இன்றைக்கு கூட டிவியிலே ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம், கீதம் சங்கீதம் என்ற ஒரு நிகழ்ச்சியிலே இங்குள்ள கலைஞர்கள் மிகவும் சிறப்பாக அதில் பணியாற்றினார்கள். அத்தனை பாடல்களுமே மிகவும் சிறப்பாக பாடினார்கள். இசைக்குழுவும் மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த இசைக்குழுவினருக்கும் அதில் கலந்து கொண்ட பாடகர்களுக்கும் எங்கள் அனைவரின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது பாடவிருப்பது நிச்சய தாம்பூலம் எனப்படுகிறது. மெல்லிசை மாமன்னர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர் இசையமைத்து கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா என்ற பாட்டு. பார்த்த உருவமாயிது பூவாடை வீசி வரு போத்த பருவமா பாவாடை தாவணி பார்த்த உருவமா பாலாடை போன்ற முகம் மாறியனேனோ பணி போல நானவனை மூடியனேனோ பாவாடை தாவணி பார்த்த உருவமா தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா நீ முத்து முத்தாய் சிரிப்பதற்கே பாட வேண்டுமா தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா நீ முத்து முத்தாய் சிரிப்பதற்கே பாட வேண்டுமா முத்தமிழே மோக வெள்ளமே எப்பொழுதும் இப்பொழுதும் நமது சொந்தமே பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா கடந்து விட்டாலும் இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும் இங்கே என் காலமெல்லாம் கடந்து விட்டாலும் இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும் மங்கை உன்னை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும் நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவே பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது பூவாடை வீசி வர போத்த பருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. நன்றி.